இலங்கைக்கு 24 மணி நேர அவசர எச்சரிக்கை. மீண்டும் புத்துயிர் பெற்ற மைத்திரி மகிந்தவின் சதித்திட்டம். காவல்துறை அதிகாரி ஒருவர் கொடூரமாக அடித்துக் கொலை. ஜெர்மனியில் காட்டுத்தீ தீவிரம். 2000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், சுனாமி, இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையின்படி சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுகின்றது. மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல சுற்றுகளில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வடமத்திய, வடமேற்கு, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமானது முதல் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் காலியூடாக சிலாபம் முதல் மாத்தறை வரையான கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடற்காற்று மேற்கு முதல் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் மற்றும் புத்தளமூடாக சிலாபம் வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையிலுமான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் சட்ட சூழ்நிலைகள் 2018ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் அமைப்பு நெருக்கடியை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் தொடர்பில் அண்மையில் வெளியான அரசியல் விமர்சனங்கள் நீதித்துறையின் சுயாதீனம் குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளன. அண்மையில் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் தற்போதைய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் 3 பெயர்களை குறிப்பிட்டு விமர்சன கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்துக்கள் கடந்த கால அரசியல் நெருக்கடியின் போது நீதித்துறையை சுற்றி ஏற்பட்ட சர்ச்சைகளை மீண்டும் அரசியல் களத்திற்கு கொண்டு வந்துள்ளன. 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் இருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்ததை தொடர்ந்து நாட்டில் கடுமையான அரசியல் அமைப்பு நெருக்கடி ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதி மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிராக பல மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைக்கும் ஜனாதிபதியின் நடவடிக்கை அரசியல் அமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளித்தது. இந்த காலப்பகுதியில் நீதித்துறையின் தீர்ப்புகள் தொடர்பில் அரசியல் தரப்பினரிடமிருந்து கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. நீதிபதிகள் அரசியல் ரீதியான தாக்குதல்களுக்கு இலக்காகியதாகவும் அப்போது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது 2018ஆம் ஆண்டின் சூழ்நிலையுடன் ஒப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போதைய சம்பவங்கள் 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற அரசியல் அமைப்பு நெருக்கடியின் நேரடி தொடர்ச்சியாகவோ அல்லது திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கையாகவோ இருப்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் இதுவரை பொதுவெளியில் வெளியாகவில்லை. இதனால் மைத்திரி மஹிந்த அரசியல் அமைப்பு சதித்திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது என்ற கருத்தை தற்போதைய நிலையில் உறுதியான உண்மையாக கருத முடியாது. அது அரசியல் மதிப்பீடு அல்லது குற்றச்சாட்டாகவே பார்க்கப்படுகின்றது.
குருநாகல் வெள்ளவ பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமடைந்த காவல்துறை அதிகாரியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 25ஆம் திகதி வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து ஏற்பட்ட தகராற்றின் போது குறித்த அதிகாரி மீது பொல்லினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த அதிகாரி உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சுமார் 2 வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 13ஆம் திகதி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளவெல காவல் நிலையத்தில் கடமையாற்றிய 54 வயதுடைய காவல்துறை அதிகாரி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மேற்கு ஜெர்மனியில் பெல்ஜியம் எல்லைக்கு அருகில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். வடக்கு ரைன் வெஸ்ட் போலியா மாநிலத்தின் கிராம பகுதியொன்றில் தீப்பரவல் தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து அதிகாலை 4 மணியளவில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகளினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் தற்காலிக உதவி மையம் அமைக்கப்பட்டு அங்கு மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடுகளில் இருந்து வெளியேறும் போது அத்தியாவசிய பொருட்கள், அடையாள ஆவணங்கள் மற்றும் தேவையான மருந்துகளை மாத்திரம் எடுத்து செல்லுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் காட்டுத்தீ தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தீ பிளம்புகள் குடியிருப்பு பகுதியிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ உள்ளூர் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக வடக்கு ரைன் வெஸ்ட் போலியா மாநிலத்தின் துணை பிரதமர் மோனா நியூபார் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜெர்மனியின் பல பகுதிகள் தற்பொழுது வறட்சியான காலநிலையை எதிர்கொண்டு வருவதுடன் காட்டுத்தீ ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேசியாவில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கைக்கு சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இலங்கையின் கடலோர பகுதிகளில் தற்போதைய நிலைமை பாதுகாப்பாக இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவுக்கு அப்பால் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தோனேசிய தேசிய புவியியல் நிறுவனம் சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது. பின்னர் நிலைமையை மதிப்பீடு செய்ததை தொடர்ந்து அந்த சுனாமி எச்சரிக்கையை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் இலங்கையின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையமும் நிலைமையை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கைக்கு 24 மணி நேர அவசர எச்சரிக்கை. மீண்டும் புத்துயிர் பெற்ற மைத்திரி மகிந்தவின் சதித்திட்டம். காவல்துறை அதிகாரியொருவர் கொடூரமாக அடித்துக் கொலை. ஜெர்மனியில் காட்டுத்தீ தீவிரம், 2000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், சுனாமி, இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவித்தல்.